அனைவருக்கும் வணக்கம். ஒரு வைர வியாபாரி வைரத்தை எல்லாம் வித்துட்டு அந்த பணத்தை மூட்டையில கட்டிட்டு வராரு. அவர் சொந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு ஆற்றை கடக்க வேண்டியது இருக்குது. ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்குது. ஆனா அந்த வைர வியாபாரி அதை பொருட்படுத்தவே இல்லை. அந்த மூட்டையோட ஆத்துல இறங்குறாரு. பட் நிலை தடுமாறி மூட்டை விட்டுறாரு. சத்தம் போடுறாரு, ஐயோ என் பண மூட்டையை யாராவது காப்பாத்துங்க, என் பண மூட்டையை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. எங்கேயோ இருக்கிற மீனவனுக்கு அந்த சத்தம் கேட்குது. யாரோ பண மூட்டை ஆற்றுல விட்டுட்டாங்களாட்டு இருக்குது, நம்ம காப்பாற்றி கொடுக்கலான்னு சொல்லி மீனவன் ஆற்றுல இறங்கி கஷ்டப்பட்டு அந்த பண மூட்டையை மீட்டெடுத்துடுறாரு. கரைக்கு வந்த பிறகு மீனவன் சத்தம் போட்டு சொல்றாப்ல, சத்தம் போட்டீங்களா ஐயா, உங்க பண மூட்டையை நான் காப்பாத்திட்டு யாருடைய பண மூட்டை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. ஆனா சுத்தி முத்தி யாருமே இல்லை. கடைசியில தான் தெரியுது, அந்த வெள்ளத்துல வைர வியாபாரி அடிச்சுட்டு போய் இறந்துடுறாரு கடைசியில இந்த வைர வியாபாரி. அப்புறம் இந்த மீனவன் சொல்றாப்ல, ஐயா என்ன காப்பாத்துன்னு சொல்லி உங்களை நான் காப்பாத்திருப்பனே, என் காதுல பண மூட்டை காப்பாத்துங்க விழுந்தது, அதனாலதான் நான் மூட்டை காப்பாத்தினேன், உங்க உயிரையே விட்டுட்டீங்களே இந்த பணத்துக்காக அப்படின்னு சொல்லி இந்த மீனவனு கதறாரு. ஸோ இந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இப்படிதான் நமக்கு என்ன தேவையோ அதை விட்டுட்டு பணம் மோகத்தால பணம்னு சொல்லி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையே தொலைச்சிடுறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.